ஹை ஃப்ரெண்ட்ஸ், யூத மதம் பண்டைய இஸ்ரேலியர்களுக்கு சொந்தமானது. 1920 காலகட்டங்களில் யூரோப்பியன் தேசங்களில் இந்த மதத்தை சேர்ந்த மக்கள் தான் உயர்ந்த பதவியில் இருந்தாங்க. அதாவது டாக்டர்ஸ், பொலிட்டிஷியன்ஸ், சயின்டிஸ்ட். ஏன்னா இந்த மதத்தை சேர்ந்த எல்லாருமே பெரிய பெரிய படிப்பை படித்தவங்க. ஆனால் ஹிட்லருக்கு யூதர்களை சுத்தமாக பிடிக்காது. அவங்கள இந்த பூமியிலிருந்து அடியோடு அழிக்க ரொம்ப முயற்சி பண்ணார். யூரோப்பியன் சொசைட்டியிலிருந்து இந்த யூத மதத்தை இல்லாமல் பண்ணுறது தான் ஹிட்லரின் முதல் ஆசை. யூதர்களை வெறுக்கிற அந்த வெறுப்பு அவரோட சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சுது. ஹிட்லரின் குழந்தை பருவத்திலேயே தன்னோட அப்பா இறந்ததால வாட்டர் கலர்ஸ் மற்றும் போஸ்ட் கார்ட்ஸ் விற்கிற சின்ன சின்ன கூலி வேலைகளை செய்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். வாட்டர் கலர்ஸ்னா ஹிட்லருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எப்படியாவது தான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. தன்னோட இளம் வயதுல ஆஸ்திரியாவின் கேபிட்டலான வியனால இருக்கிற அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற காலேஜில் 2 முறை அப்ளை பண்ணாரு. ஆனால் துரதிருஷ்டவசமா ஹிட்லருக்கு அங்கே சீட் கிடைக்கல. அந்த அகாடமியின் டைரக்டர் என்ன சொன்னாருன்னா, நீ வரைஞ்ச நேச்சுரல் பெயிண்டிங்ஸ் அழகா இருக்கு, ஆனா உன்னால மனிதர்களோட முகத்தை சரியா வரைய முடியாதுன்னு. இதனால ஹிட்லருக்கு ஏமாற்றமும் அந்த டைரக்டர் மேல ஒரு விதமான வெறுப்பும் உண்டானது. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஆர்ட்ஸ் அகாடமியின் டைரக்டர் ஒரு யூதர். ஹிட்லரின் தாய் பிரெஸ்ட் கேன்சரால இறந்து போனாங்க. அப்படி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த டாக்டர் கூட ஒரு யூதர். அந்த டாக்டரின் அலட்சியத்தால தான் அவரோட அம்மா இறந்து போனாங்கன்னு பலமா நம்பினாரு. அதுக்கப்புறம் தான் முழு யூத சமுதாயத்தையும் வெறுக்க ஆரம்பிச்சாரு. முதலாம் உலக போர் சமயத்துல இராணுவத்துல இணைந்து எதிரி நாட்டு வீரர்களை துவம்சம் பண்ணாரு. இந்த வேலை ஹிட்லருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி ஒரு போர்ல ஹிட்லருக்கு ரொம்ப மோசமா அடிபட்டதால அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டாரு. அந்த சமயத்துல ஜெர்மனி அரசாங்கம் தனக்கு மரியாதை செலுத்துற மாதிரியான ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெடல் தந்தாங்க. இது ஹிட்லருக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. முதலாம் உலக போர்ல ஜெர்மனியால ஜெயிக்க முடியாதுன்னு முன்கூட்டியே தோல்வியை ஒப்புக்கொண்டாங்க. இந்த முடிவு ஹிட்லருக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த சமயத்துல ஜெர்மனியின் அரசியல்ல யூதர்கள் அதிகமா இருந்தாங்க. யூதர்களால தான் ஜெர்மனினால முன்னேற முடியலன்னு நினைச்சாரு. ஒரு கட்டத்துல யூதர்களே இந்த பூமியில் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாரு. ஆனா யூரோப்ல யூதர்களை வெறுத்த முதல் நபர் ஹிட்லர் இல்ல. அதுக்கும் முன்னாடி யூத மதத்துக்கு விரோதமாக நிறைய போராட்டங்கள் வரலாற்றில் நடந்திருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.